الله تعالى في كلام العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم تقتل المؤمن الموت أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமான சகோதரர்களே, அல்-குர்ஆன் அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்ச ஒரு விடயம் தான் மௌத். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனும் அவர்கள் மௌத்தை சுவைத்தேயாக வேண்டும். வாழக்கூடிய காலத்தில் எந்த செயல்கள் செய்தார்களோ இதற்குண்டான கூலி கியாமத்துடைய நாளையில நிறைவு செய்யப்படும். இந்த மனிதன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டானோ அவன் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருக்கான். உலக வாழ்க்கையை மனிதனை ஏமாற்றக்கூடியது என்ற விடயத்தை குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தினார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் எந்த படித்தரத்தில் எவ்வளவு பெரிய பாதுகாப்பில் இருந்தாலும் அந்த மனிதனுக்கும் மௌத் வந்தே தீரும். யாரும் தடுக்க முடியாது. ஆனாலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாஸா பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, இம்மா முஸ்தரியனும் ஓ முஸ்தராகும். ஒரு மையத்தை உண்டு அது ஈடேற்றம் அடைஞ்சு துணியால இருந்து போயிடும். கண்ணியமானவர்களே, அல்லது இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவின் மூலமாக இருக்கக்கூடிய முழு படைப்பினங்களும் ஈடேற்றம் அடையும் என்று சொல்லி சொன்னார். எங்களோட பாசையில சொல்றது மொத்தான அந்த மையத்தை சந்தோஷமா அவங்க அல்லாவிடத்துல போய் சேருது, அல்லது இருக்கக்கூடிய முழு மக்களும் முழு படைப்பினங்களும் அந்த மையத்தின் மூலமா சந்தோஷம் அடையலாம். கண்ணியமானவர்களே, வாழக்கூடிய நேரத்துல யார் படைச்ச ரப்புடைய கட்டளைக்கு மாற்றமா செயல்படுறாரோ துணியால இவருடைய மௌத்தை வச்சு முழு படைப்பினங்களும் ஈடேற்றம் அடையும். ஏன்னா அந்த படைப்பினங்கள் துணியால வாழக்கூடிய நேரத்துல கஷ்டப்பட்டது, சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இந்த மனிதனால. ஆனால் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் பல இடங்கள்ல பல பயான்கள் மௌத்தை பத்தி கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாசாவின் மூலமாக எந்த வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றமே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, நான் உங்களுக்கு 2 உபதேசங்களை விட்டு விடுகிறேன். அதில் ஒன்று பேசக்கூடியது, மற்றது மௌனமானது. பேசக்கூடியது அல்-குர்ஆன், மௌனமானது மௌத் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஜனாசா மையத்து பேசுறது இல்லை, ஜனாசா மௌனமா இருக்கு. ஒரு ஜனாசாவை பத்தி மையத்து இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய வார்த்தை இருக்குது. ஒரு மனிதன் மௌத்தா போன உடனே தான் மக்கள் கதைக்க ஆரம்பிப்பாங்க. கண்ணியமானவர்களே, அவர் ஒரு வீரராக இருந்தாலும் சரிதான், அவர் ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரிதான், செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், மௌத்துடனே மௌத்துன்னு கேள்விப்பட்ட உடனே பேச ஆரம்பிப்பாங்க. யாரும் ஹயாத்துல பெரிய அமைப்புல யாரையும் வாழ்த்துறது இல்லை. கண்ணியமானவர்கள், ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் பெரிய அமைப்புல யாரும் நன்மாராக சொல்றது இல்லை. ஆனா மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முழு மக்களும் கதைக்க ஆரம்பிப்பாங்க. ஜனாசா பேசுறது இல்லை. மக்கள் கதைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறே, அதோட ஜனாசாவுக்கு துஆவாக அமையும். கண்ணியமானவர்களே, அல்லது அது பதுவாவாக மாறும். தஃசீருடைய சில உலமாக்கள் ஒரு ஆயத்துக்கு கீழான இந்த கருத்தொன்றை எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதன் பின்னால கண்ணியமானவர்கள் அந்த உயிர் மலக்கு பொறுப்பானவர் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் மக்கள் பல விடயங்களை கலைக்க ஆரம்பிக்கிறார். அந்த ரூவிடத்துல சொல்லப்படுதான் உன்னை பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணியமானவர்களே, நல்லவர்களை பேசக்கூடிய நேரத்தில் அந்த ரூவை பார்த்து சொல்றாங்க, உனக்கு சோபனம் உண்டாகட்டும். மக்கள் அந்த மனிதனை பத்தி எழுதிய பேச ஆரம்பிக்கிறார். கண்ணியமானவர், இந்த மனிதனுடைய வாழ்க்கை, இவர் எப்படி வாழ்ந்தார், உறவு எப்படி இணைஞ்சார், இவருடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு, இவர் மக்களுடைய ஹக்க பேணின முறை என்ன, எல்லா மக்களும் கதைக்க ஆரம்பிப்பாங்க.
மாற்றமான வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா அந்த ரூஹை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் சொல்லி சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமைகளோட வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், மவுத் எப்படி அமையணும் என்று அழகான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். எனவே இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணியமானவர்களே ஜனாஸா மைய வாடிக்கு போனோம்னு சொன்னா அழகான முறையில சில இடத்துல துஆ எழுதப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன், முஃமின்களுடைய இல்லத்திலே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்களே, இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களோட வந்து சேருவோம். கண்ணியமானவர்கள், அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அன்தும் ஸலஃப்னா வ நஹ்னு பில் அஸர், நீங்க முந்திட்டீங்க, உங்களோட அடிச்சு ஓட்டுல தான் நாங்க வந்து கொண்டிருக்கோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு துஆவை சிந்திச்சாலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சீராக்கலாம். போன அந்த வழியில தான் நாங்க போய்கொண்டிருக்கோம். 2 வாகனம் போய்கொண்டிருக்கு, கொஞ்சம் அப்படியே ஓட்டை பண்ணி போயிடும். கண்ணியமானவர்களே, போய் சேர வேண்டிய இடம் ஒன்றுதான். ஆனால் இருக்கக்கூடிய நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜனாசாவை பத்தி பேசுற மாதிரி நாளைக்கு எனக்கு மௌத்து வந்திருக்கு. இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா சமீபத்தில் கேட்ட அந்த ஜனாசாக்களை பத்தி கண்ணியமானவர்களே, நடமாடக்கூடிய மையத்துக்கு சொல்லும். நடமாடக்கூடிய ஜனாசாண்டோட நேத்து பேசினாரே, இஷாவுக்கு பேசினாரே, காலையில கோல் பண்ணினாரே, இன்னைக்கு மௌத்துன்னு சொல்லும். சமீபத்தில் அதிகமாக இந்த மையத்து செய்தி எங்களை காதுல விழுந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் அந்த துஆல சொல்லப்பட்ட மாதிரி நாங்களும் அந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு நான் செஞ்ச தயாரிப்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன் தஹலல் கபர பிலா ஸாதின் ஃபகஅன்னமா ரகிபல் பஹர பிலா ஸஃபீனத்தின், இந்த மனிதன் அமல் இல்லாம கபருக்குள்ளாக நுழைஞ்சானோ அவனுடைய நிலைமையை சொன்னாங்க வந்து கப்பல் இல்லாம கடலுக்குள்ளால குதிச்ச மனிதனை போல. கண்ணியமானவர்களே, நீங்க தெரியாத ஒருத்தரை கொண்டு போயிட்டு ஒரு ஆத்துல குளத்துல கடல்ல போட்டுட்டோம்னு சொன்னா எவ்வளவு பதறுவாரு, தடுமாறுவாரு, கண்ணியமானவர்களை தத்தளிப்பாரு. இந்த நிலப்பாடு தான் அமல் இல்லாம இபாதத் இல்லாம கபருக்குள்ளால வைக்கப்பட்ட மனிதனுடைய நிலைமைன்னு சொன்னாங்க. நம்மில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாசாவால என்ன படிப்பினைகளை நாங்கள் பெறணுமோ அந்த படிப்பினைகளை பெறத்தோட நபி அவங்க சொன்னாங்க, ஒதுக்கணும் மஹாசின மௌத்தா போனவருடைய நலவுகளை மட்டும் நீங்க பேசுங்க. வக்குஃபான் மசாவி, வரக்கூடிய காலத்தில் ஏதாவது பிழைகள் நடந்திருந்தா அதை நீங்க தடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, நபியுடைய சமூகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அபூஜஹலை பத்தி பேசப்படுது. இஸ்லாத்துக்குள்ளால் இல்லாத ஒரு மனிதர் ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் இப்படி பேசப்படுது, என்னுடைய உள்ளத்தில் இது நோவினை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்கள், தீனுக்குள்ளால வரல, ஆனாலும் தன்னுடைய மாப்பாவை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஒரு கவலை. நபி அவங்க சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, லா தசுப்புல் அம்வாத், மௌத்தா போன மக்களை நீங்க ஏசமான ஃபைன்னம் கத அஃபதவு இல்லாம கத்தமும், எதை அவங்க உட்படுத்தினாங்களோ அதன் பக்கம் இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, அந்த மக்களை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய நாங்க மையத்துடைய விஷயத்துல யாரும் மௌத்தா போனாலும் அவருடைய நலவுகளை நாங்க பேசுறது, ஏதாவது பிழைகள் நடந்திருந்தேன்னு சொன்னா மன்னிக்கிறது, அதை நாங்க தடுத்து கொள்வது. இந்த அமைப்புல கண்ணியமானவர்களே, எனக்கு தெரியும் வந்து சலீம் மஜ்யா எங்களோட மதரசா பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 33 வருடங்கள் எங்களுடைய நிர்வாகத்துல வந்து சேவை செஞ்சிருக்கிறார். ஒரு பொருளாளராக இருந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாங்க விளங்கின படித்தரத்துல நம்பிக்கையான முறையில அமானிதங்களை பேணி முறையாக செயல்பட்ட ஒரு பொருளாளர் தான் சலீம் மஜ்யா. எங்களுக்கு மேல்பிச்சமா மிகிழ்ச்சி சொல்லணுங்கிற தேவையில்லை. ரொம்ப கண்ணியமான முறையில், நளினமான முறையில, அழகான முறையில தன்னுடைய கடமைகளை வந்து நிறைவு செஞ்சான். கண்ணியமானவர்கள், அடிக்கடி சமீபத்தில் அவரிடத்துல பார்த்து ஒரு விடயத்தான், அடிக்கடி மதரசாக்கம் விரும்புவார். இன்னைக்கு ஜனாசான்னு சொல்லப்பட்டது பின்னால தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை சிந்தனையில வந்துச்சு. இவர் அதிகமா அடிக்கடி மதரசாக்கு வந்துட்டு போனது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கடைசி நேரத்தில் என்ன பேசினு சொன்னாலும்
அவர் ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தார். கண்ணுல சந்திக்க போயிட்டு அவரிடத்துல பேசிட்டு திரும்ப அவர் மதரசாக்கு வந்தார். சில விஷயங்களை பேசக்கூடிய நேரத்தில் சொன்னார், மௌலானா அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய சில விடயங்களில் நாங்கள் இதில் அல்லாஹ்வை பயந்து அவனுக்காக செய்ய வேண்டிய சேவைகள். அதனால எங்களுடைய உடம்புல நோய் வருது, மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இதை நாங்கள் நிறைவு செய்யணுமே என்ற சிந்தனையில தான் நான் மதரசாக்கு வாரது என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆற்றலை திறமைகளை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான். வாழக்கூடிய காலத்தில் எங்களால் முடியுமான நல்ல அமல்கள், சமூக சேவைகளை நம் மக்களுக்கு நிறைய நலவுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த நலவுகள்ல நாங்கள் ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்யறோம். இதே மாதிரி சலிமாஜார் எடுத்துக்கொண்டா மாஷா அல்லாஹ் அவங்களோட இபாதத்தோட சம்மந்தப்படுறோம். கடைசியா நடந்த மதரசாவுடைய விழால ரொம்ப சிரமத்தின் மத்தியில மஷூரா முடிவை ஏற்றுக்கொள்ளணும் என்ற சிந்தனையில நன்றி உரை செஞ்சார். கண்ணியமானவர்களே, முழு மாணவர்கள் உஸ்தாத்மார்களுக்கு அவர் செலுத்தின அந்த கடைசி நன்றி என்ற விடயத்தை நாங்கள் இன்னைக்கு விளங்கிக் கொள்ளணும். கடைசியா நடந்த ரம்ஜானுக்கு முன்னால நடந்த அந்த விழால நன்றி ஒரு நிகழ்ச்சியும் அவன் செய்யறதில்லை, அவ்வளோ அசுரமா முன்னுக்கு வரதில்லை. அல்லாவுடைய ஏற்பாடு வந்து சொன்ன உடனே அதை கபூல் செஞ்சாரு. ஏதோ ஒரு 7-8 நிமிஷம் பேசினாரு. சில வார்த்தைகளை சொல்லி போட்டு வந்து கேட்டாரு, எழுதிட்டு போனாரு. அழகான முறையில நன்றிய செலுத்தி அந்த கூட்டத்தை முடிச்சார். கண்ணியமானவர்களை விருந்தோம்பல்ல நாங்க தெரிஞ்ச வகையில வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அதிலேயும் அவர் சிறப்பு பெற்று இருக்கிறார். இருக்கக்கூடிய மக்களை கண்ணியப்படுத்துறது, விருந்தோம்பல் செய்யறது, அவனோட குடும்பத்தை பொறுத்தவரையில அவங்களும் அதை தெரிஞ்சிருப்பான். கடைசி நேரத்துல வந்து அவர் பெண்கள் ஜமாத்தை அழைச்சி கொண்டு வந்து மாக்கும்பர பள்ளியிலிருந்து வீட்டுல இருந்து செஞ்சு அனுப்பிவிட்டார். இப்படி அவனோட வாழ்க்கையில நலவுகள் இருக்குது. நாங்களும் நலவுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதை நாங்க தொடரா செய்யறதுக்கு முயற்சி செய்யறது. இந்த அடிப்படையில வாழக்கூடிய காலத்துல ஒரு வியாபாரியாக இருந்தார். கண்ணியமானவர்களே, பஜாரோட சம்பந்தப்பட்டவர், மக்களோட சம்பந்தப்பட்டவரை ஏதும் குடுக்கல் வாங்கல் இருந்தான்னு சொன்னா அவனோட மூத்த மருமகன் சமீராஜியார் இருக்கிறாரு, அவனோட மகன் உமர் வந்து கொண்டிருக்கிறார். வந்து இன்ஷா அல்லாஹ் இவர்களை தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை வந்து பேசி தீர்த்து கொள்ளணும். கடனுடைய விஷயத்தை நாங்க நிறைய பேச தேவையில்லை, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முறையோட எங்கட குடுக்கல் வாங்கல் அமையும். 2 திரகமாக இருந்தாலும் அந்த 2 திரகத்தை ஒப்படைக்கிறதும் எங்கட பொறுப்பு தான். வர வேண்டியதை கொடுக்க வேண்டியதை முறையோட ஒப்படைக்கிறது, வர வேண்டியதை முறையோட பேசி தீர்த்தி அந்த ஹக்கெல்லாம் எடுத்துக்கொள்றது. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த படித்தரத்தில் எது குடுக்கல் வாங்கல் இருக்கும்னு சொல்லி சொன்னான். அவனோட மருமகன் இருக்கிறாரு, மகன் இருக்கிறாரு, இவரிடத்துல பேசி இன்ஷா அல்லாஹ் அதை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யும். எனவே வாழக்கூடிய காலத்துல அல்ஹாஜ் சலீம் எந்த நல்ல முறையில் செஞ்சாங்களோ அதுக்குண்டான பரிபூர்ணமான முறையில கூலி அல்லாஹ் தாலா கொடுத்து அதனை அல்லாஹ்வுக்குரியதாக ஆக்கி அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுக்கு என்ன அந்தஸ்து, இந்த சிறப்பை கொடுக்கணுமோ அந்த கண்ணியத்தை, அந்த சிறப்பையும் அல்லாஹ் தாலா பரிபூர்ணமான முறையில கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை மேலான அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ் தாலா நசீபாக்குவானாக.